வணக்கம். சென்ற வார நிகழ்ச்சியில் ஷண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த 2 ராஜா சார் பாடல்கள் எப்படி இருவேறு கருத்தை கொண்டு வந்திருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு சுத்த தன்யாசி அப்படிங்கிற ராகத்தில் அமைந்த 2 ராஜா சார் பாடல்கள் ஒரே ராகத்தில் மாத்திரம் இல்லாமல் ஒரே பொருளையும் கருத்தையும் கொண்டிருந்த பாடல்கள் 2. ஒன்றுத்தில் நடித்தது உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொன்றுத்தில் நடித்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 2 பாட்டு என்னன்னு யோசிக்கிறீங்களா? கமல்ஹாசன் அவர்கள் நடித்த உன்னால் முடியும் தம்பி 1988 வந்த படம். அதுல வந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு மற்றும் தனிக்காட்டு ராஜா படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல வந்தது 1982. அதுல வந்த உங்கள் சேவல்களே செந்நிற கொண்டைகளே ரெண்டுமே பாட்டாளி மக்களின் வலியை சொன்ன பாடல்கள் தான். ஒரே ராகத்தில் இருந்தாலுமே இசைக்கொருவையில ரொம்ப வேறுபடுத்தி காட்டியிருந்தார் ராஜா சார். எஸ்பிபி அவர்கள் தான் 2 பாட்டையும் பாடியிருந்தார். இருந்தாலும் அவருடைய சாங் டெலிவரி ஸ்டைலும் ரொம்ப வேறுபட்டு இருந்தது. என்ன காரணம்? மற்றும் இந்த பாடல்களில் ஒரு பாட்டு அதிரி புதிரி ஹிட்டு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு இன்னி வரைக்குமே எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான், ரொம்பவே ஒரு பாப்புலரான சாங். ஆனால் தனிக்காட்டு ராஜா படத்தில் வந்த கூவுங்கள் சேவல்களே மேபி அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் பாப்புலராக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்து போயிட்ட ஒரு பாடலாக தான் இருக்குது. காரணம் என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஒரே ராகத்தில் ஒரே பொருள் பட அமைந்த 2 பாடல்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்தில் வந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு 1988 வந்த படம். இது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் வந்தது. இதுக்கு வரிகள் எழுதியது புலமைப்பித்தன் அவர்கள். இன்னொரு பாடல் தனிக்காட்டு ராஜா படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் 1982 வந்த கூவுங்கள் சேவல்களே செந்நிற கொண்டைகளே. இது கவிஞர் வாலி அவர்களுடைய எழுத்தில் வந்த பாடல். இந்த 2 பாட்டிலையும் ஒரே கருத்து தான், பாட்டாளி மக்களின் வலியை சொல்லும் பாடல் தான். அந்த ஏழைகளோடு சேர்ந்து ஒரு இளைஞன் உங்களுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தும் பாடல். இருந்தாலும் இந்த 2 பாடல்களில் ஒரு பெரிய வேற்றுமை இருந்தது. நடிகர்கள் மாத்திரம் இல்லை, இந்த பாடல்களுடைய ஆட்டிடியூட்லேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. தனிக்காட்டு ராஜா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆங்கிரி யங் மேனாக வருவார். அந்த டைம் பீரியடில் அவர் நடித்த நிறைய படம் அப்படி தான் அந்த மாதிரி ஒரு இமேஜில் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு துணியில் தான் அந்த பாட்டும் அமைஞ்சிருந்தது. ஏழைகளோடு சேர்ந்து வாங்க நம்மளோட உரிமைகளை தட்டி கேட்போம் அப்படின்னு ஒரு கோபத்தோடையும் ஒரு எழுச்சியை அவங்களுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு நடுவில் உங்களுடைய உரிமையை உங்களால் வாங்கி எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுற மாதிரியும் அமைந்த ஒரு பாடல் அது. ஆனால் இந்த உன்னால் முடியும் தம்பி பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரிகள்லாம் கூட 2 பாடல்களையும் ஒரே போல் இருந்தாலும் இந்த பாட்டோடைய ஆட்டிடியூட் வந்து மோர் பேசிஃபிஸ்ட். இப்போ உன்னால் முடியும் தம்பி படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சங்கீத குடும்பத்திலே வந்திருப்பார், நல்லா பாடக்கூடியவர். அவங்க குடும்பத்தில் அவருடைய அப்பா வந்து பெரிய வித்வான். அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் டு மியூசிக். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் எல்லாமே வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கும் குணம் இருக்கிறவர். அதனால் ஏன் பாட்டை வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக ஆக்கக்கூடாது, பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேரணும், அவங்களுக்கு வாழ்க்கையில் அது ஏதாவது ஒரு இந்த கலைங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதனால் அவங்களுக்கு புரிய விதத்தில் அதை பாடுறேன் அப்படின்ட்டு மரம் வெட்டும் தொழிலாளிகளுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு இந்த பாட்டை அவர் பாடுவார். ஒரு கர்நாடிக்கா சுத்த தன்யாசி இல்லாமல் ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக அமைஞ்ச பாடல் அது. ஸோ அந்த பாடலோடைய துணியை ஒன்று என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று உங்களுக்கு நல்ல காலம் வரும், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பாடல். இது வந்து புரட்சியை தூண்டும் பாடல் இல்லை, புரட்சியான கருத்து, ஆனால் புரட்சியை தூண்டும் பாடல் இல்லை. ஸோ இந்த 2 பாடலோட இந்த ஆட்டிடியூட் எவ்வளோ வித்தியாசமோ அதே அளவுக்கு இசையிலையும் வித்தியாசம் கொடுத்துருந்தார் ராஜா சார். ஒரே ராகத்தில் அமைஞ்ச பாடல்கள் தான், ஆனாலும் இசையில் பெரிய வேற்றுமைகளை அவர் கொடுத்துருந்தார். முதல்ல தனிக்காட்டு ராஜா படத்தில் வந்த கூவுங்கள் சேவல்களே பாடலை பற்றி பார்ப்போம். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேவே ஒரு ரவுசிங் டோனில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ட்ரம்பட் இசை வரும், ஒரு மார்ச்சிங் பேண்டில் வர அந்த பர்கஷன் வரும். பாடலுமே ஹை பிச்சில் ஆரம்பிக்கும். ஸோ பாடலே வந்து நம்மளை ஒரு எழுந்து கூட மார்ச் பாஸ் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவுசிங் டோனில் அமைந்த பாடல். வரிகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா செந்நிற கொண்டைகளே அப்படின்னு எழுதியிருக்காரு கவிஞர் வாலி. செந்நிறமே அசோசியேட்டட் வித் புரட்சி, கம்யூனிசம், நக்சல், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புரட்சி, நம்ம உரிமைகளை தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு கொண்ட சிந்தனை. இது வந்து ரெட்டு தான் அவருடைய கலராக இருந்திருக்கு. ஸோ செந்நிறம்னாலே உடனே நமக்கு அந்த புரட்சியோட அசோசியேஷன் வருது.
சேவலோட கொண்டை ரெட்டு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. ரெட்டு கொண்டை தான் இல்லைங்கள, பட் அந்த கொண்டையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த செந்நிறத்தை சொல்கிறதுக்காக தான் இதில் அந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு கவிஞர். ஸோ அந்த நேச்சுரலாகவே நமக்கு அந்த புரட்சி, இந்த முதல் வரியை கேட்டவுடனே இந்த பாடல் ஒரு புரட்சியான பாடல் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வருது, போத் ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் மியூசிக் அண்ட் த லிரிக்ஸ். தொடர்ந்து லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பாரத தேசத்தில் சேரிக்குள்ளே சூரியன் வந்ததில்லை, ஸோ தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையில் விடியல் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு பொருள் அது. புது சூரியனே கட்டி கொண்டு வர இந்த கைகளுக்கு அந்த தெம்பு வர கூவுங்கள் சேவல்களே. ஸோ இது வந்து ஒரு அரைகோவல் விடுறாங்க. சரி, இத்தனை நாள் சூரியன் வரலன்னா என்ன, வாங்க நம்ம போய் கூட்டிகிட்டு வருவோம், சூரியனை இங்கே எடுத்துகிட்டு வருவோம், நாம் எடுத்துகிட்டு வருவோம், அது கூட சேர்ந்து உழைங்க, அதுக்கு மனசில் வலிமை வேணும், உடல்லையும் வலிமை வேணும், ஸோ அதுக்காக நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்தோடனே நம்மளை வந்து வாங்க என்னோட பின்னாடியே நடந்து வாங்க, நான் போகிறேன், நான் லீட் யூ, நீங்களும் வாங்க நம்ம புரட்சி செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு அழைப்பு விடுற பாடல் இது. வேற உன்னால் முடியும் தம்பி பாட்டு பார்க்கலாமா? அது வந்து ஒரு பேசிஃபிஸ்ட் சாங் சொன்னேன். ஸோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக ஒரு ரொம்ப கூட தாளம் போட வைக்கிற மாதிரி ஒரு பீட்டு. எப்போ இந்த பாட்டில் வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு ரவுசிங் டோன் இருந்தோ, இந்த பாட்டில் டைரக்ட் ஆப்போசிட். இல்லை நம்ம காமிங்காக தான் இருக்கும், நம்மளும் ஜாலியாக சேர்ந்து கூட தாளம் தட்டி போடுற மாதிரியான ஒரு பீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்பி அவர்கள் ரொம்ப ஜென்டிலாக வந்து தந்தன்னானா தந்தன்னான தந்தன்னானா தந்தன்னானா தந்தனான தந்தன்னான தந்தனானா. இது வரைக்கும் நமக்கு வந்து இது புரட்சி பாட்டுனே தெரியாது. நம்ம கேட்டோம்னா ஏதோ ஜாலியாக வந்து கமல்ஹாசன் பாட்டு வேறு ஏதோ டான்ஸ் ஆகிட்டு பாடுறாரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை, வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை, சனம் நிம்மதியா தூங்க ஒரு நாளும் இல்லை, இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது வந்து உண்மை நிலையை சொல்லுது. இத்தனை சாதிக்கும் சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு, கொடி இருக்கு, ஆனாலும் ஏழை மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அவங்க இன்னும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்காங்க, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதோட இந்த படத்தோட கதையிலையும் அவர் அப்படிதான் இருப்பார். உதயமூர்த்திங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாரு கமல்ஹாசன். அவர் வந்து முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு ஜென்டிலாக தான் வந்து இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுதாபியாக இருப்பார் ஒழிய புரட்சியெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்க மாட்டார். படம் போக போக தான் அப்புறம் கடைசியில் தான் அவருக்கு அந்த பெரிய புரட்சி சிந்தனைலாம் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பாருங்க, தனிக்காட்டு ராஜா பாட்டில் ஸ்ட்ரிங் செக்ஷன் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. லேசாக ஒரு டிஸ்கார்டன்ட் நோட் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது இந்த மியூசிக் இந்த இடத்துல. உன்னால் முடியும் தம்பி பாடல்ல சாந்தமான இசை, ஃப்ளூட் கேட்டாலே நமக்கு வந்து அதோட ஒரு மயங்கி கிறங்கக்கூடிய ஒரு இசையை தான் அது கொடுக்கும், இந்த எழுச்சி இசையெல்லாம் கொடுக்காது. ரெண்டு பாட்டிலையும் வரிகளில் நிறைய ஒற்றுமை. தனிக்காட்டு ராஜா பாட்டில் பாரத தேசத்திலே சேரிக்குள்ள சூரியன் வந்ததில்லை, உன்னால் முடியும் தம்பி பாட்டில் பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. அந்த பாரத நாடுங்கிற ரெஃபரன்ஸ் ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சரண வரிகள் பாருங்க, பயங்கர ஒத்துமை ரெண்டு பாட்டுக்கும். முதல்ல தனிக்காட்டு ராஜா பாடல். நஞ்சைகள் புஞ்சைகள் செழிக்க செய்த பஞ்சைகள் வாழவில்லை, திண்ணைக்கும் பண்ணைக்கும் அலைந்து தலை எண்ணெய்க்கும் வக்கு இல்லை. உன்னால் முடியும் தம்பி பாட்டில் பாருங்க, கிட்டத்தட்ட இதே பொருள் பட வந்த அந்த பாடல்ல வந்த வரிகள். வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரிங்கு கட்டி வைத்து கொடுத்தது, ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. அந்த பாட்டில் நஞ்சை புஞ்சை செழிக்க செய்தாங்க, ஆனால் அவங்களுக்கு வாழறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லியிருக்கு. இதில் அவங்க தான் மாளிகை கட்டி கொடுத்தாங்க, கட்டினவனுக்கு ஆனால் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அவனுக்கு வாழறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு ஒரே கருத்து தான், ரெண்டும் வித்தியாசமே இல்லை, ஜஸ்ட்டு இடத்த மாற்றிருக்காங்க. இது வீடு கட்டி கொடுத்தவனுக்கு வீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதில் நஞ்சை புஞ்சைக்கு செழிப்பாக வைச்சவனுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. ஸோ பணக்காரர்கள் பிழைப்பதற்கு உழைப்பை கொடுத்த வர்க்கம் நடுத்தரில் நிற்குது அப்படிங்கிற ஒரே கருத்து தான் ரெண்டு பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. உன்னால் முடியும் தமிழ் பாடலை தொடர்ச்சியாக வர வரிகளை கவனிங்க. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும், உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றிங்கு வாழும் வேளை வரும்,
1000 கைகள் கூடட்டும், ஆனந்த ராகம் பாடட்டும், நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு, போராடு, வானகமும் வையகமும் எங்கள் கைகளில் என்றாடு. இப்போதான் இந்த பாட்டில் இந்த போராடுங்கிற வார்த்தையே வந்திருக்கு. இவ்வளோ உழைப்பையும் கொடுத்ததெல்லாம் வந்து யாருக்கு சொந்தம், எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கிற நிலை வரும். நிச்சயமாக நம்ப ஆனந்த ராகம் பாடு. ஆனால் இந்த மீன்வாயில் நீ வந்து உன்னுடைய லைஃப்பில் இருக்கிற ஆனந்தத்தை மிஸ் பண்ணிடாத, ஆனந்த ராகம் பாடிக்கிட்டு உன்னுடைய ரைட்ஸுக்காக போராடு அப்படின்னு ரொம்ப ஒரு ஜென்டிலான போராட்டமாக தான் இந்த பாட்டு இருக்குது. இதே விஷயம் அந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? தட்டுங்கள் தட்டுங்கள் தீரக்கும் எனும் தத்துவம் தேவையில்லை, முட்டுங்கள் முட்டுங்கள் வேடிக்கும் எனும் வார்த்தைக்கு மோசமில்லை. தட்டுங்கள் திறக்கும்ங்கிறதுலாம் அந்த காலத்து விஷயம், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. முட்டுங்கள் முட்டுங்கள் வெடிக்கும், அதுதான் உண்மை, அதுதான் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு விடிவு கிடைக்கும். அந்த பாட்டில் எப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஆனந்த ராகம் பாடிக்கிட்டே உரிமைக்காக போராடுன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் வந்து நீ இந்த மாதிரிலாம் அழகாலாம் சொல்லிட்டு இருந்தாலும் நடக்காது. கோ அண்ட் லுக் ஃபார் இட், சீக் இட் அண்ட் தட்டி பறிச்சுக்கோ உன்னுடைய உரிமை அப்படிங்கிற அர்த்தத்தில் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கருத்தை வலியுறுத்துறதுக்கு ராஜா சார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு பார்த்தோம். இதை தவிர பாடியவரை பற்றி சொல்லணும். எஸ்பிபி அவர்கள் மகானுங்க, எவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு பாடுறவங்க வரிகளை கொடுத்துருக்காங்க, மியூசிக்கை சொன்னாங்க, பாடிட்டு போயிடலாம். பட் இந்த சுச்சுவேஷனை இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிஞ்சு அவர் பாடுறதுனால தான் அவர் வந்து மகானுபாவர் தான். வேற என்ன அவரை பற்றி சொல்ல வார்த்தை இருக்குது? இந்த நீங்கள் கூவுங்கள் சேவல்களே பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையும் பஞ்ச் பண்ணி பாடியிருப்பார். கூவுங்கள் சேவல்களே செந்நீர கொண்டைகளே, சாதாரணமா கூவுங்கள் சேவல்களே செந்நீர கொண்டைகளே அப்படி பாடல அவர். பாரத தேசத்திலே சேரிக்குள்ள சூரியன் வந்ததில்லை, எவ்ரி வேர்ட் பஞ்ச் பண்ணியிருப்பார். த்ரூ அவுட் த சாங் அப்படி தான் பாடியிருப்பார். ஸோ அதை ரொம்ப ஹை எனர்ஜியோட பாடியிருப்பார் அந்த பாட்டை. எல்லாமே எல்லா வார்த்தையுமே இந்த நாபி கமலத்துலேருந்து நாதம் வரணும்னுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த பாட்டை பாடியிருப்பார். எல்லாமே ஃபுல் த்ரோவில் அந்த பாடல் வந்து நமக்கு கேட்டாலே அந்த ஒரு புரட்சி ஃபீலிங் நமக்கு தொத்திக்கும். இதே உன்னால் முடியும் தம்பி பாட்டில் பாருங்கள். அந்த பாட்டு அந்த கதைப்படி ஒரு சங்கீத குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கமக்கங்கள் வருது, கொஞ்சம் நயந்து பாடுறாரு. அண்ட் எங்கேயுமே இந்த பஞ்சிங்கெல்லாம் இருக்குது அந்த பாட்டில். ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் டோனில் ரொம்ப ரசித்து, அந்த பாட்டுக்கு அந்த இசைக்கு தான் அதில் முக்கியத்துவம் இருக்குது. அதை ரசித்து குழைச்சி இழைச்சி பாடியிருப்பார். அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு பாடம் காட்சி அமைப்பில் வித்தியாசம் தான். ஒரு பாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கோவமாக போயிட்டு எல்லாரையும் முதலாளிகளை அடித்து பணத்தை பிடிங்கி ஏழைகளுக்கு கொடுப்பார். அந்த மாதிரி ராபின்ஹுட் வேலையெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த பாடலுடைய காட்சி அமைப்பே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் காட்டுவாங்க. வேற இந்த பாடல் உன்னால் முடியும் தம்பி பாட்டில் அவர் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த தொழிலாளர்களோட அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ பேசிக்லி என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ தான் இந்த பாட்டில். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பாட்டு பெரிய ஹிட்டு, எல்லாருக்கும் தெரியுது. இன்னி வரைக்கும் எல்லாருமே மேடை கச்சேரிகளை பாடுறாங்க அந்த பாட்டை. அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மில்லியன் 6 மில்லியன் வியூ இருக்குது. தனிக்காட்டு ராஜா பாட்டில் 5000 வியூ கூட இல்லை. யாருமே அதை கேட்குறதா தெரியல. அந்த பாட்டு யாருக்குமே ஞாபகமே இல்லை. ஏன் இந்த மாதிரி? ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது, ரெண்டுமே சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்துலேயும் உச்ச நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இன்னொரு பாட்டுக்கு இல்லையா? எதனால் அது? மக்களுக்கு எப்போவுமே தவறாக சொல்லி சுட்டி காமிச்சு நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் பிடிக்காதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஈகோ இருக்குல்ல. நம்ம நல்ல விதத்தில் சொன்னால் எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும். இந்த புஞ்சை உண்டு நஞ்சை பாட்டு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ள பாடல், நம்பிக்கை கொடுக்கும் பாடல். இப்படி தான் இருக்குது நிலைமை, ஆனால் மாறும், வாங்க போராடலாம் அப்படின்னு ரொம்ப அன்பாக அழைக்கிற பாடல். வேற இந்த பாட்டு வந்து இப்படி இருக்குது, வாங்க போராடலாம், நம்ம உரிமையை தட்டி கேட்கலாம் அப்படின்னு பணக்காரர்களாம் வில்லன்களாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இந்த பாட்டை சித்தரிச்சிருக்காங்க. திரைப்படங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சாதனமாக தான் நம்ம ஊரில் இருக்குது. எல்லாருமே படம் பார்க்க போகிறதே வந்து தங்களுடைய கவலைகளை மறக்கிறதுக்காக, ஜாலியாக இருக்கிறதுக்காக. அங்கேயும் போய் நம்ம கவலைகளை சொல்லி வாடா ஒன்று போராடுவோம்லாம் சொன்னால் போய் படம் பார்க்கும்போது எனக்கு போராட்டம்லாம் வேணா, நான் கொஞ்ச நாளே அப்படியே கவலையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கேன்னு போகிறவனுக்கு இந்த மாதிரி போராட்ட சிந்தனையெல்லாம் சொல்லும்போது அது எடுபடுறது இல்லை. அப்போது பார்க்க நல்லா இருந்தாலும் அது திருப்பி அந்த பாட்டெல்லாம் போய் கேட்கணும்னு தோன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே இதை பாசிட்டிவாக சொன்னால், நெகட்டிவ் அப்ரோச்சாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் சொன்னால் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஏன்னா அது நம்பிக்கையை கொடுக்குது. நாளைக்கு நல்லா வீடியோ அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தானே நமக்கு வேணும். அதுதான் வந்து நிறைய பேருக்கு வேணும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்க அவங்களுக்கு தெரியும். பட் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நமக்கு சர்க்கம்ஸ்டான்ஸாக நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்து நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு நம்பிக்கையூட்டும் வரிகள் தான் வேணுமே ஒழிய நீ போராடு உன்னால தான் இதை மீட்டெடுக்க முடியும்னு சொன்னால் சம்டைம்ஸ் நமக்கு சலிப்பு தான் வருது. அட போடா நான் எங்கடா போய் போராடுறதுங்கிற அந்த சலிப்பு வந்துடுது. ஸோ இந்த நாளையவோ என்னமோ ஒரே கருத்தை சொன்னாலும் அதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் சொன்னால்
அது வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகுது. அண்ட் அந்த பாட்டுமே கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பஞ்சா ஒரு லைனும் பஞ்ச் பண்ணி அவர் நல்லா பாடியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி பாட்டை கேட்கும்போது நமக்கு ஒரு முதல்ல வேணால் ஒரு ரவுசிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அயற்சி வந்துடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேற இந்த பாட்டு ரொம்ப என்ஜாயபிள் பாட்டு. நம்ம அறியாமல் அந்த சிந்தனைகள்லாம் நம்ம உள்ளே ஓடிடுது. நாம் என்னமோ பாட்டையும் இசையை ரசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அந்த சிந்தனைகள் அந்த கருத்துக்கள் நம்ம மனசில் போயிடுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எப்போவுமே நல்லதுங்க. அதை தான் ஜனங்களும் விரும்புகிறாங்க. என்னதான் இருந்தாலும் மகாத்மா காந்தி பிறந்த மண் இல்லையா, அஹிம்சை இஸ் பெட்டர் தென் ஆக்ஷன் அன்றைக்கே அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருந்தாரு. அதே விஷயத்தை தான் இந்த 2 பாடல்களும் ப்ரூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாடல் நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கறதுனால அது இன்னி வரைக்கும் நம்ம வாயில் அந்த பாடலை முணுமுணுத்துட்டு இருக்கோம், இன்றைக்கும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே போல் ஒரே கருத்தை சொன்ன ஒரே ராகத்தில் அமைந்த பாடல்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.